இபாதத்து வணக்கம் என்பது சில பேர்களுக்கு அதுதான் கடவுளாக ஆகிவிட்டது. இபாதத்து தான் அவர்களுக்கு கடவுள், இபாதத்து தான் அல்லாஹ் என்று நினைத்துக் கொண்டு சில பேர்கள் இபாதத்துக்களில் ஈடுபடுகிறார்கள். இபாதத்து செய்யக்கூடாது என்று சொல்ல வரவில்லை. இபாதத் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டியது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முன்னிறுத்தி அவர்களை ஏற்றுக்கொண்டு முஹப்பத்து வைத்து செய்ய வேண்டியவை. ஆனால் முஹப்பத்தும் இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வதும் இல்லை. இபாதத்து என்ற பெயரில் மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எதற்காக? முஹஸ்துதிக்காக வேண்டி செய்கிறார்கள். தொழுவார்கள், நெத்தி காய்த்து போகின்ற அளவுக்கு தொழுவார்கள். அந்த தொழுகையை பார்த்துதான் நீங்கள் நினைப்பீர்கள், இவர்களை போன்று எனக்கு தொழ முடியவில்லையே என்று நினைப்பீர்கள். அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். அவர்களுடைய தொண்டை குழியை தாண்டி செல்ல மாட்டாது என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஷேக் ஷிஹாபுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இவர்களை ஜியாரத் செய்வது சுன்னத் என்ற அடிப்படையிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சுன்னத்தை முனாஃபிக்குகளும் வந்து செய்வார்கள். ஒரு காலத்தில் முனாஃபிக்குகளும் அந்த சுன்னத்தை நாங்களும் நிறைவேற்றுவோம் என்று செய்வார்கள். நாங்க யாசீன் ஓதுவோம் என்று சொன்னா அவங்க முழு குர்ஆனையும் ஓதுவார்கள். அந்த நேரத்தில் யோசிக்க தோண்டும், நாங்க யாசீன் தானே ஓதுறோம், இவங்ககிட்ட வந்து இவங்க குர்ஆனை ஓதுறாங்களே, முனாஃபிக்குகள் அப்படித்தான் செய்வார்கள். கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المنافقين في الدرك الأسفل من النار صدق الله العظيم. சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் முறித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரை ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய கிளையாளர்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஊன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், மஷாயிஹ்மார்கள், இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் மீதிலும் நிறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடேற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமான இறைநேசச் செல்வராம் அல் ஆரிஃப் பில்லாஹ் அஷேக் ஷிஹாபுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புனித உருஸ் முபாரக் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகத்தில் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான படைப்பாக, கண்ணியமான படைப்பாக, மகத்துவமான ஒரு படைப்பாக இறைவன் படைத்திருக்கிறான். இந்த உலகத்துக்கு மாத்திரமல்லாமல் உலகங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனை உலகத்துக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் மேன்மை மிக்கவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வையகத்துக்கு வருகின்ற பொழுது அவர்களை பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள், அறிந்து வைத்திருந்தார்கள், புரிந்து வைத்திருந்தார்கள். இறைவன் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வையகத்துக்கு வருகின்ற பொழுது அக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி அறிந்து வைத்திருந்தார்கள் என்றால்,
தன்னுடைய ஆண் மக்களை எவ்வாறு அறிந்து கொள்வார்களோ, ஒரு வீட்டில் ஆம்பளை பிள்ளை இருந்தால் எப்படி தெரிந்து வைத்துக் கொள்வார்களோ, அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகையையும் அவர்களை பற்றி உண்டான தகவல்களையும் அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படி அறிந்து வைத்திருந்த மக்கள் அதிகமாக யகூதிகள் அன்றைய காலம் தொட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது பொறாமை கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டார்கள். அதனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில பல தடவைகள் முயற்சி செய்தார்கள். அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் அந்த முயற்சிகள் எதுவுமே கைகூடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 40வது வயது ஆகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்வதற்கு முற்பட்டு இருந்த அந்த யகூதிகள் பார்க்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்தார்களோ அந்த வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் அல்லாஹுடைய ரசூல் என்கின்ற செய்தியையும் அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்கின்ற செய்தியையும் இந்த வையகத்துக்கு அறிவிக்குவதற்காக வேண்டி வந்தார்களே, அதை 40வது வயதில் வைத்து பிரகடனப்படுத்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இப்படி பிரகடனப்படுத்துகின்ற பொழுது பல எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். பல சோதனைகளுக்கு உட்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இப்படி எதிர்ப்புகளுக்கும் இப்படி சோதனைகளுக்கும் உட்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சற்றேனும் மனம் தளரவில்லை. ஏன் எனக்கு இப்படியெல்லாம் அல்லாஹ் சோதிக்கிறான், நான் இதிலிருந்து பின்வாங்குவோமா என்று ஒரு கணம் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிந்தித்ததும் இல்லை, அப்படி பின்வாங்கியதும் இல்லை. ஆனாலும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த யகூதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மார்க்கத்தை, இஸ்லாத்தை, நுபுவத்தை பிரகடனப்படுத்துகின்ற பொழுது சாறை சாறையாக மக்கள் இஸ்லாத்துக்குள் நுழைவதை பார்த்து யகூதிகள் பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் பல இன்னல்களை கொடுத்து பார்த்தார்கள். அந்த இன்னல்களுக்கும் அவர்கள் அசையாத கட்டத்தில் தான் அவர்கள் ஒரு முடிவு செய்தார்கள். அல்லாஹ்வினுடைய உதவி ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் ஈமானோடு இருந்தால் தானே அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் ஈமானோடு இருந்தால் தான் அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஈமானை எப்படி இழக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை அன்றைய காலத்தில் யகூதிகள் சிந்தித்தார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஒன்றை, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் மாநபி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவர்களை தரக்குறைவாக்கினால், அவர்களை பற்றி உண்டான செய்திகளை பொய்ப்பித்தால், அவர்களை கண்ணியம் இல்லாமலாக்கினால் ஈமான் இல்லாமல் போய்விடும் என்பதை யகூதிகள் உணர்ந்தார்கள். அதற்காக வேண்டி பல முயற்சிகளை செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்ணியத்தை இழக்க வைப்பதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் மிக முக்கியமான ஒரு முயற்சி தான், முஸ்லிம்களை போன்று நாங்களும் வேடம் அணிந்து இஸ்லாத்துக்குள் நுழைந்து விடுவோம். இஸ்லாத்துக்குள் எல்லா மக்களும் சாறை சாறையாக நுழைந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்களும் இஸ்லாமியர்களை போன்று நுழைந்து விடுவோம். அப்படி இஸ்லாத்துக்குள் நுழைந்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்ணியத்தை நாங்கள் இழக்க வைப்போம் என்கின்ற ஒரு முடிவுக்கு யகூதிகள் வருகிறார்கள். அந்த காலத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சன்னிதானத்துக்கு, அன்னவர்களுடைய தர்பாருக்கு பல யகூதிகள் முஸ்லிம்களை போன்று வேடம் அறிந்து, முஸ்லிம்களை போன்று தாடி வைத்து, கலிமா சொல்லி, தலைப்பாகை கட்டி, கையில அசாவெடுத்து, முஸ்லிம்களுடைய முழுமையான ஆடைகளோடு அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்ததை போல மக்களுக்கு மத்தியில அவர்கள் காண்பிக்க தொடங்கினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் துல்ஹுவைஸரா என்று சொல்லக்கூடியவனும் ஒரு முனாஃபிக்காக அன்றைய காலத்தில் வலம் வந்தவன். இது போன்ற பல முனாஃபிக்கால் அந்த காலத்தில் வலம் வந்தார்கள். இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா சில நேரங்களில் அந்த முனாஃபிக்குகளை அடையாளப்படுத்தியே காண்பித்தான். யா ரசூலல்லாஹ்,
இந்த நபர் ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகன், உங்களை கேவலப்படுத்துவதற்காக வேண்டி, உங்களை அவமானப்படுத்துவதற்காக வேண்டி இவன் வந்திருக்கிறான் என்பதனை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில சந்தர்ப்பங்களில் தெளிவும் படுத்தி காட்டியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இழிவுபடுத்துவதற்காக வேண்டி உள்ளே நுழைந்தவர்களில் மிக முக்கியமான ஒருவன் தான் துல்ஹுவைஸரா என்கின்ற ஒருவன். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் இருந்தான். இவருடைய அடையாளங்களை ஹதீஸிலே பார்க்கின்ற பொழுது பெரிய தலைப்பாகை அணிந்து இருந்தார், பெரிய ஆடை அணிந்து இருந்தார், அவருடைய தோள்புயங்கள் பெண்களுடைய மார்பகங்களை போல கொளுத்து இருந்தது, அவர் மொட்டையடித்து இருந்தார். இப்படி பல அடையாளங்கள் சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முன்னிலையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கனிமத்து பொருட்கள் வருகிறது. ஒரு யுத்தத்தில் இருந்து யுத்தத்திலே காபிர்கள் விட்டு சென்ற அந்த பொருட்களை வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பொருட்களை சஹாபாக்களுக்கு பங்கு வைக்கிறார்கள். எப்படி பங்கு வைக்கிறார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தெரியும் எந்த சஹாபிக்கு தேவை அதிகமாக இருக்கிறது, எந்த சஹாபிக்கு தேவை குறைவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அடிப்படையில தேவை அதிகமானவர்களுக்கு அதிகமாகவும் தேவை குறைவானவர்களுக்கு குறைவாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வித்தியாசப்படுத்தி கொடுக்கிறார்கள். இதை கவனித்த இந்த முனாஃபிக் துல்ஹுவைஸரா என்று சொல்லக்கூடியவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சொன்னான், இஅதில் யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீதத்தை நீங்கள் நீதமாக பங்கீடு செய்யுங்கள், நீதம் செலுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கூறுகிறார். அந்த சபையில ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அமர்ந்திருக்கின்ற சபை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை கண்டாலே முனாஃபிக்குகள் விரண்டோடி விடுவார்கள். சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை கண்டாலே முனாஃபிக்குகள் விரண்டோடி விடுவார்கள். அப்படிப்பட்ட வீரம் நிறைந்தவர்களுக்கு முன்னிலையில இந்த துல்ஹுவைஸரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து, இஅதில் யா முஹம்மத், முஹம்மதே நீதமாக பங்கீடு செய் என்று கூறுகின்ற வார்த்தையை கேட்டதும் சையதுனா உமர் இப்னு கத்தாப் என்றும் ஹாலித் இப்னு வலீத் என்றும் பல ரிவாயத்துகளில் பலவாறு வந்திருக்கின்றது. எழுந்து நின்றார்கள் வாளை உருக்கியவர்களாக, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரை எனக்கு அனுமதி தாருங்கள், உங்களை பார்த்து நீதத்தை நிலைநாட்டுங்கள் என்று சொன்ன இந்த துல்ஹுவைஸராவுடைய தலையை நான் கொய்து விடுகிறேன், இவரை நான் கத்தல் பண்ணி விடுகிறேன் என்று சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவரை சமாதானப்படுத்தினார்கள். உமரே, நீங்கள் இப்பொழுது இவனை கொலை செய்து விட்டால் இறைவனுடைய கலாக்கதிரில் இவனை போன்று பல பேர்கள் பின்னால் வருவதற்கு இருக்கின்றார்கள், இவனை போல பல பேர்கள் உருவாகுவதற்கு இருக்கின்றார்கள், அந்த கலாக்கதிரை நீங்கள் மாற்ற வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இவருடைய அங்க அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த அங்க அடையாளங்கள் தான் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. முட்டை அடித்தவராக, கொளுத்த மனிதராக, அவருடைய ஆடை நீளமானவராக, கையில அசா எடுத்தவர்களாக, தலைப்பாகை அணிந்தவர்களாக, பெரிய தாடி வைத்தவர்களாக, இப்படி பல அடையாளங்களை காட்டிவிட்டு இப்படியான ஒரு கூட்டம் பின்னால் சமூகத்தில் உருவாகுவார்கள். அவர்கள் அமல்கள் இபாதத்துக்களில் ஈடுபடுவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள். ஆனால் குர்ஆனினுடைய ஓதுகின்ற அந்த ஓதல்கள் எதுவுமே தொண்டை குழியை தாண்டி செல்லாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுவார்கள், அவர்கள் தொழுவதை பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பீர்கள், இவர்களை போன்று யாரப்பா தொழுவது, இந்த அளவு தொழுகையாளிகளா என்று நினைக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய தொழுகைகள் இருக்கும். அப்படி அமல்கள் இபாதத்துக்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இன்று பாருங்கள், இபாதத்து வணக்கம் என்பது சில பேர்களுக்கு அதுதான் கடவுளாக ஆகிவிட்டது. இபாதத்து தான் அவர்களுக்கு கடவுள், இபாதத்து தான் அல்லாஹ் என்று நினைத்துக் கொண்டு சில பேர்கள் இபாதத்துக்களில் ஈடுபடுகிறார்கள். இபாதத்து செய்யக்கூடாது என்று சொல்ல வரவில்லை, இபாதத் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டியது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முன்னிறுத்தி அவர்களை ஏற்றுக்கொண்டு முஹப்பத் வைத்து செய்ய வேண்டியவை. ஆனால் முஹப்பத்தும் இல்லை,
அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வதும் இல்லை, இபாதத்து என்ற பெயரில் மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எதற்காக? முகஸ்துதிக்காக வேண்டி செய்கிறார்கள். அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் இபாதத்தை செய்வார்கள், அவர்கள் ஒரு காலத்தில் தொழுவார்கள், நெத்தி காய்த்து போகின்ற அளவுக்கு தொழுவார்கள். அந்த தொழுகையை பார்த்துதான் நீங்கள் நினைப்பீர்கள், இவர்களை போன்று எனக்கு தொழ முடியவில்லையே என்று நினைப்பீர்கள். அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அவர்களுடைய தொண்டை குழியை தாண்டி செல்ல மாட்டாது என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இப்படிப்பட்டவர்களை அந்த காலத்தில் நீங்கள் சந்தித்தால் நீங்கள் என்ன செய்ய நினைத்தீர்களோ அதை செய்யுங்கள் என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முன்னிலையில இந்த முனாஃபிக் எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகித்தான் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இழிவுபடுத்துகின்ற முகமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணிய குறைவாக்கின்ற முகமாக பேசியதுதான் முனாஃபிக்குகளுடைய முக்கியமான அடையாளம். அதைத்தான் இன்று நிறைய பேர்கள் இந்த சமூகத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அமல் இருக்கிறது, இபாதத்து இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது முஹப்பத் உண்டா என்று கேட்டால் அது ஜீரோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போதித்த ஆன்மீகத்தை, அவர்கள் போதித்த சூஃபித்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை, அதில் ஜீரோ. முனாஃபிக்குகள் எப்பொழுதும் ஒன்றை செய்வார்கள், நாங்க எந்த அமல் இபாதத்துக்களை பெருமானார் சொன்னார்களோ அதை அவர்கள் அதிகமாக செய்வார்கள். உதாரணமாக நான் சொல்கிறேன், இப்பொழுது இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான் அஷேக் ஷிஹாபுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இவர்களை ஜியாரத் செய்வது சுன்னத் என்ற அடிப்படையிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சுன்னத்தை முனாஃபிக்குகளும் வந்து செய்வார்கள். ஒரு காலத்தில் முனாஃபிக்குகளும் அந்த சுன்னத்தை நாங்களும் நிறைவேற்றுவோம் என்று செய்வார்கள். நாங்க யாசீன் ஓதுவோம் என்று சொன்னா அவங்க முழு குர்ஆனையும் ஓதுவார்கள். அந்த நேரத்தில் யோசிக்க தோண்டும், நாங்க யாசீன் தானே ஓதுறோம், இவங்ககிட்ட வந்து இவங்க குர்ஆனை ஓதுறாங்களே. முனாஃபிக்குகள் அப்படித்தான் செய்வார்கள். அந்த முனாஃபிக்குகளுடைய வேலை இப்படியான ஒரு தந்திரத்தை, அவர்கள் எந்த அமலை எடுத்தாலும் அதை அதிகப்படியாக செய்வதற்கு ஆசைப்படுவார்கள். எதற்காக? மக்களை வழிகெடுப்பதற்காக. கரண்டை காலுக்கு மேலாக ஆடை அணிய வேண்டும் என்று பெருமானார் சொன்னால் அவர்கள் தூக்குவாங்க, சாரத்து இந்த வரைக்கும் தூக்குவாங்க. சுஜூதுக்கு போறேன்னு சொன்னா அங்க தொட விளங்கும், அவர்களுடைய அமல் இபாதத் தொழுகையே பாத்திராகி போய்விடும். அவர்களிடத்துல வேற ஏதாவது தாடியை நீங்க ஒரு புடிக்கி வைங்கன்னு சொன்னாக்க அவங்க தாடியை வைப்பாங்க, இந்த தொப்புளுக்கும் கீழே வரும் தாடி அந்த அளவு பெருசா வைப்பாங்க. செல்ற வேலையை செய்ய மாட்டாங்க, அதிகப்படியாக செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இது முனாஃபிக்குகளுக்குரிய அடையாளம். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சில முனாஃபிக்குகள் இப்படி இருப்பார்கள், அவர்களின் பின்னால் நீங்கள் செல்ல வேண்டாம், அவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு பின்னால் நீங்கள் போனால் அது நரகத்தினுடைய வழி என்றார்கள். இறைவன் குர்ஆன்ல சொன்னான், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நிச்சயமாக முனாஃபிகீன்கள் நரகத்தினுடைய அடி பாதாளத்திலே இருப்பார்கள், நரகத்தினுடைய கீழ்த்தட்டிலே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பாவம் செய்தவர்களை விட அவர்கள் கீழே இருப்பார்கள், அவர்கள் தாம் முனாஃபிக்குகள் என்றார்கள் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நான் நினைக்கின்றேன், அவர்கள் இருக்கின்ற காலப்பகுதியில அவர்கள் மக்களுக்கு மத்தியில பிரச்சாரங்கள், மார்க்கத்தினுடைய சேவைகள் செய்கின்ற பொழுது ஒரு கூட்டம் பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்து திக்ர் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். திக்ர் செய்வது கூடாது என்றது அல்ல, திக்ர் பள்ளிவாசல்கள் செய்ய வேண்டியது ஒன்று. பள்ளிவாசல் அல்லாஹ்வை நினைப்பதற்காக வேண்டித்தான் செய்ய வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட திக்ரை பள்ளிவாசலில் சில முனாஃபிக்குகள் உட்கார்ந்து திக்ர் செய்ய ஆரம்பித்தார்கள். நாங்கெல்லாம் செய்யறோமே, அப்ப திசையை மாத்தணும்னு சொன்னா நாங்களும் திக்ர் செய்வோம் பள்ளியில. இப்ப நாங்க ஜியாரத் செஞ்சு அவங்க வந்து ஜியாரத் செய்யற மாதிரி, நாங்க கத்தம் பாத்தியா ஓதினா அவங்க வந்து கத்தம் பாத்தியா ஓதுற மாதிரி அவங்களும் ஜிக்ர் மஜ்லிஸ அந்த காலத்திலேயே பள்ளிவாசலுக்குள் உருவாக்கினார்கள். உருவாக்கி அந்த பள்ளிவாசல் திக்ர் செய்தார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் என்று நினைக்கிறேன், அவர்கள் கற்களால் அடித்தடித்தவர்களை விரட்டினார்களாம். ஏன் விரட்டினார்கள் தெரியுமா? அவர்கள் ஹவாரிஜியாக்கள், முஸ்லிம்கள் அல்ல,
முஸ்லிம்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி அன்றைய காலத்தில் உருவாகிய ஒரு வழிகட்ட இயக்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி முஸ்லிம்கள் செய்யக்கூடிய அமல்களை பள்ளிவாசலுக்குள் செய்ய ஆரம்பித்ததற்காக வழிகேடர்கள் நுழையக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த காரியம் என்று அந்த முஹத்திஸீன்கள் அதற்கு விளக்கம் தருவார்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அழகாக ஒரு விஷயத்தை சொல்லி தந்தார்கள். முனாஃபிகீன்கள் அது ஈமானுக்கும் ஆபத்து, வாழ்க்கையில் யாரோடும் சேர்ந்து இருப்பதற்கும் ஆபத்தானவர்கள். அவர்கள் செல்லும் இடம் நரகம், நரகத்திலும் அடிப்பாதாளத்திலே தான் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய வேலைகள் எல்லாம், அவர்களுடைய சிந்தனை எல்லாம் எப்பொழுதும் கிரிமினல் புத்தியாக, கிரிமினலாகத்தான் யோசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அழகான முறையிலே தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட முனாஃபிக்கீன்கள் உலா வருகின்ற காலம்தான் இன்றைய உலகத்தில் நாலாபுறங்களில் நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே அப்படிப்பட்ட நயவஞ்சகர்களை விட்டும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. அவர்களுடைய தொல்லைகளை விட்டும் பாதுகாப்பானாக. அவர்களுடைய பிரச்சனைகளை விட்டும் பாதுகாப்பாயாக. அவர்களுடைய மக்கர வேலைகளை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா